Hi all, welcome to Star Police Academy, number one police academy in Tamil Nadu. Daily controversies for TN News, RBT, NPSC, SSC, RRB in banking. So, இன்றைய நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். ஸோ இந்த நியூஸ் நம்ம திரும்ப ரிப்பீட்டடாக பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப் இருக்குது. ஒன்று வந்து சுவிதா, இன்னொன்று சாக்ஷம். சுவிதா அப்படின்றது எதுக்காக இந்த ஆப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாக்குச்சாவடி, நம்மளோட வாக்காளர் உறுப்பினர் வந்து நம்மளோட நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா, நம்மளோட நேம் கரெக்டாக இருக்கா, நம்மளோட இதில் வந்து யார் நிற்கிறாங்க, நம்மளோட வாக்குச்சாவடி எங்கே இருக்குது, நம்மளோட வரிசை எண், பாகம், இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த சுவிதா அப்படின்ற அந்த ஆப் மூலயமா வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷம் அப்படின்ற அந்த ஆப் மூலிமா மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்கள வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஓட் போட்டுட்டு திரும்ப வருவாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் வந்து இவங்களுக்குலாம் வந்து தபால் ஓட்டு இல்லையா அப்படின்றத கேட்கலாம். அவங்களோட உடம்பு கண்டிஷன் வந்து 40% ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து தபால் ஓட்டு வந்து போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து 60%க்கு மேலே அவங்களோட அந்த டிசபிலிட்டி வந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து தானாகவே வந்து தான் ஓட் போட முடியும். அதுதான் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எத்தனை % டிசபிலிட்டி இருக்கிற பீப்புள் வந்து போஸ்டல் பேலட், அதாவது தபால் வாக்குகள் மூலிமா ஓட்டு போடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 40%. 40% உடல் வந்து ரொம்ப குன்றிய நிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் தபால் ஓட்டு போட அனுமதி இருக்குது நம்மளோட இந்தியாவில். அது மட்டும் இல்லாமல் 85 வயசுக்கு மேலே இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து தானாக வந்து ஓட் போட தேவையில்லை. அவங்க வீட்டிலேருந்தே தபால் ஓட்டு போடலாம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக கூட பார்த்துருப்போம், சிறை கைதிகளுக்கும் பார்த்திங்கன்னா இந்த தபால் வாக்கு ஓட்டுகள் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் தேர்தலில் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க, இல்லை வந்து பொருட்கள் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்படின்னா எந்த ஆப் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னா சி விஜில் அப்படின்ற இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து புகார்களை தெரிவிக்கலாம். சி விஜில் ஆப் வந்து யார் டெவலப்மெண்ட் பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அது போக இங்கே பார்க்கலாம், வாக்காளர் உதவி கைபேசி செயலியான ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப் வாயிலாக எபிக் அல்லது பாகம், வரிசை எண் உள்ளிட்ட விவரங்களை அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப். சரிங்களா? இது மூலிமா நீங்கள் வந்து எபிக் நம்பர்னா நமக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும், ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளோட ஓட்டர் ஐடியில் ஒரு 10 டிஜிட் அந்த நம்பர் வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த நம்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டர்ஸ் ஹெல்ப்லைன் ஆப் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எந்த வாக்குச்சாவடி, நம்ம எங்கே போய் நிற்கணும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த நியூஸில் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்க்கலாம், 33வது ஒலிம்பிக் போட்டிகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடப்பாண்டு ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் 19 நாட்கள் நடைபெறுது. போட்டிகள் தொடங்குவதற்கு இன்னும் 100 நாட்கள் தான் இருக்குது. அதுக்கான தீபம் வந்து ஏற்றும் நிகழ்ச்சி பழைய ஒலிம்பிக்ஸின் பிறப்பிடமாக கருதப்படும் கிரீஸ். ஓகேங்களா? கிரீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் டெமோக்ரஸியோட வாழ்விடம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், டெமோக்ரஸி அப்படின்ற இந்த வேர்டை எந்த கண்ட்ரியிலேருந்து தழுவப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து கேட்கலாம். அது வந்து கிரீஸ் அப்படின்றத ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாக், பாரிஸ் ஒலிம்பிக் ஒருங்கிணைப்பாளர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரிய வேண்டியது 33வது ஒலிம்பிக் போட்டிகள் எங்க நடைபெறுது அப்படின்னா பாரிஸ்ல நடக்க போகுது. ஜூலை 26லேருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் நடக்க போகுது. 19 நாட்கள் நடக்க போகுது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போகலாம். சைமன் ஹாரிஸ் சமீபத்தில் எந்த நாட்டின் புதிய பிரதமர் ஆனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து யங்கஸ்ட் பிஎம் அப்படின்றத சொல்றாங்க. இவர் அயர்லாந்தை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் நியூஸ், சமீபத்தில் செய்திகளில் காணப்பட்ட ஜெனு குருபா பழங்குடியினர் முதன்மையாக இந்தியாவின் எந்த பகுதியில் வசிக்கின்றனர்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்ற அந்த இடத்துல, அதாவது கேரளா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருபா அப்படின்ற இந்த பழங்குடியினர் வந்து வசிக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் எந்த வடக்கு மாநிலத்தில் லாங் டே திருவிழா கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசம். லாங் டே ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேசத்தில் செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நியூஸ்,
ஜான் டிர்க்ஸ் கெய்ண்டர் குளோபல் ஹெல்த் விருதை பெற்ற முதல் இந்திய பெண் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ககன்தீப் கங். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் அவார்டு ஜான் டிர்க்ஸ் கெய்ண்டர் குளோபல் ஹெல்த் அவார்டை வந்து வாங்குறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், நைட் மெடிடேஷன்ஸ் ஆஃப்டர் அன் அட்டெம்ப்டட் மர்டர் அப்படின்ட்டு இந்த புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் ருஷ்டி. ஸோ புக்ஸும் நீங்கள் வந்து யார் யார் முக்கியமான பர்சன் எழுதுறாங்களோ ஸோ அவங்களோட தான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், ஈரான் பின்வரும் எந்த நாடுகளுடன் எல்லையை பகிரவில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிரியா. ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிரியாவில் வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கும் சரிங்களா. ஸோ என்ன அது பாம் பிளாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அமோனியாவை அந்த நாட்டில் டம்ப் பண்ணி வச்சு ஸோ அந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் ஆயிருக்கும் சரிங்களா. தானாகவே வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் மூலிமா அது வந்து பர்ஸ்ட் ஆயிருக்கும், வெடிச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் சென்னையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அமோனியாவை டம்ப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அது எப்போ வெடிக்கும் அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி சிரியாவுக்கு ஏற்பட்ட நிலைமை அதே மாதிரி சென்னைக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் அதாவது 2021 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸில் வந்து இதெல்லாமே பேசியிருந்தாங்க சிரியாவை பற்றியும் சென்னையை பற்றியும். நெக்ஸ்ட் நியூஸ், நாசாவின் ஆர்ட்மிடிஸ் திட்டத்தில் எந்த நாட்டின் விண்வெளி வீரர் சந்திரனில் கால் பதித்த முதல் அமெரிக்கர் அல்லாதவர் ஆவார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். நெக்ஸ்ட் நியூஸ், குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ். ஸோ யூனிகார்ன்னாலே அது வந்து ஸோ ஸ்டார்ட் அப்ஸ் தான் சொல்கிறாங்க. அதாவது எம்எஸ்எம்இஆர் இருக்கலாம், ஸோ எந்த ஸ்டார்ட் அப்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் 2024 எந்த நாடு முதலிடத்தை பிடித்தது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ இந்தியாவில் அரௌண்ட் 111க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா யூனிகார்ன்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ், உலக பொருளாதார மன்றத்தின் 2024 வகுப்பில் இளம் உலக தலைவராக பெயரிடப்பட்டவர் யார்? ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அத்வைதா நாயர். நெக்ஸ்ட் நியூஸ், இஸ்ரோ ராக்கெட் என்ஜின்களுக்கான இலகுரக புதுமையான முனையை உருவாக்க எந்த பொருளை பயன்படுத்தியது? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் சிசி அப்படின்றது தான். ஸோ அவ்வளோதான், இதோட இன்று நடப்பு நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி.